தற்குறி தற்குறி தற்குறி. கடந்த சில நாட்களாகவே நம்ம இந்த தற்குறின்ற சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதுவும் அரசியல் களத்தில் அதிகமாகவே கேட்டுக்கிட்டே இருக்கும். தற்குறினா என்ன? தற்குறின்ற சொல் எப்படி வந்துச்சு? தற்குறின்ற சொல்லுக்கான வரலாறு என்ன? அதற்கான அர்த்தம் என்ன? அதோடு சேர்ந்து இன்றைய காலகட்டத்தில் அரசியல் சூழலில் யார் தற்குறி? இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கார்த்திக், இது சாமானியன் குரல். அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை. யாராவது அறியாமையில புரியாம பேசினாலோ அல்லது புரியாம நடந்துக்கிட்டாலோ இல்ல சில முக்கியமான விடயங்களுக்கு, அதாவது முக்கியமான டிசிஷன்ஸ்க்கு தவறான முறையில் அந்த டிசிஷனை எடுத்தாலோ அவங்கள நம்ம பேச்சு வழக்குல தற்குறின்னு அழைக்கிறோம். ஆனா தற்குறியோட உண்மையான அர்த்தம் என்ன? தன் பிளஸ் குறி, தற்குறி. தன்னை குறிக்கும் ஒரு குறி என்பதால் தற்குறி. முன்பு காலத்துலலாம் கல்வி மறுக்கப்பட்ட காலம் இருந்துச்சு. அந்த கல்வி மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இப்போலாம் கையெழுத்து போடுறோம், எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் ஈஸியாக நம்மளோட சிக்னேச்சர்ஸாக ஃபில் பண்ணுறோம். நம்ம சிக்னேச்சர் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தால் கூட நம்ம ரிஜெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் அப்போ தன்னோட குறியாக எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு குறி போடுவாங்க. அதுக்கு பேர் தான் தற்குறி. ஆனால் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது அறிவில்லாதவன், முட்டாள், அதாவது இப்போ ரீசெண்டாக விஜய் சாருக்கு ஓட்டு போட்டவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம தற்குறின்னு சொல்லி எல்லாருமே பொதுப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தற்குறிக்கு அர்த்தம் அதுன்னா கையெழுத்து போட தெரியாதவங்களும் முட்டாள்களா என்ற கேள்வி எழுது. தற்குறிக்கான நேரடி விளக்கத்தில் முட்டாள் என்ற பொருள் அல்ல. தற்குறிக்கான நேரடி விளக்கத்தில் அறிவில்லாதவன் என்ற பொருள் அல்ல. பல விஷயங்களுக்கு நம்மளோட அடையாளமாக கருதப்படுற நம்மளுடைய கையெழுத்து, அந்த கையெழுத்துக்கு மாற்றாக எழுத்தறிவு இல்லாதவர்களிடம் இருந்தது தான் அந்த குறி. அது நாளடைவில் மருகி இப்போ ஒரு கைரேகை வைக்கிறது, அது இப்போ அதுவும் ஒரு இழி சொல்ல மாறிட்டு இருக்கு, கை நாட்டுன்னு. ஸோ அது போன்ற ஒரு குறி தான் தற்குறி. இன்றைய அரசியல் காலகட்டத்தில் அதை அந்த சொல்ல நம்ம விஜய் சாரை நோக்கியோ, விஜய் சாரோட வாக்களிச்சவங்களை நோக்கியோ அதிகமாக திமுகவால் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக அருள்மொழி மேடமோட ஒரு ஸ்பீச் பார்த்தேன். அது நிமிஷம் கேளுங்க. பேத்தி சொல்லிச்சிங்க, அதனால நான் ஓட்டு போட்டேங்கன்னு சொல்றாரு, அந்த தாத்தா தானே தற்குறி. இவ்வளவு நாள் டிஎம்கே ஜென்சின்னு அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே ஒரு ஜென்சி படையை இறக்குனதால ஒரு படி மேலே போய் ஜென்சி படைக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது குழந்தைங்க சொல்லிச்சுன்னு தாத்தா பாட்டி வாக்களிச்சாங்க அப்படின்னு. சரி, அப்படி வாக்களிச்சதால அவங்க தற்குறி ஆயிட்டாங்களா? சரி, அவங்க தற்குறினா இத்தனை வருஷமா காலங்காலமா ஒரு சின்னத்துக்கு தான் நான் வாக்களிப்பேன், ஒரு கட்சிக்கு தான் நான் வாக்களிப்பேன், அந்த கட்சி எவ்வளோ அரசாங்கத்தில் அநியாயம் பண்ணியிருந்தாலும் அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பேன்ற ஒரு மனப்பாங்கு உருவாக்கி வச்சிருக்கீங்களே, அந்த மனப்பாங்கோடு செயல்பட்டுக்கிட்டு இருந்த அந்த கூட்டங்கள் யார்? உங்கள் வழக்குப்படி அவர்கள் தற்குறியா? கையில் பச்சை குத்துன உதயசூரியன் பச்சை குத்துன ஆட்களை நான் பார்த்துருக்கேன். நெத்தியில் ரெட்டையில பச்சை குத்துன ஆட்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க அந்த கட்சி அந்த அரசாங்கத்தில் இருக்கும்போது அவங்க அந்த அரசாங்கத்தில் அந்த கட்சி எவ்வளோ தூரம் அநியாயம் பண்ணியிருந்தாலும் அவங்களோட வாக்கு மட்டும் மாற்றியே செலுத்த மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களோட கூற்றுப்படி தற்குறி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் முட்டாள் என்றால் அவர்கள் தான் தற்குறி, நீங்கள் உருவாக்கியவர் தான் தற்குறி. அடுத்து குழந்தைங்களை வச்சு விஜய் சார் ஓட்டு கேன்வஸ் பண்ணி இவ்வளோ பெரிய மார்ஜின் அடிச்சிட்டாரு. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குழந்தைங்களை வச்சு? இன்ஸ்டாகிராமில் மக்களே ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவோட சின்ன கிளிப்பு போடுறேன், பாருங்களேன். விஜய் அங்கிள் கேக்குதா? எங்க வயசு பொண்ணு கோயம்புத்தூர்ல 2 பேர் சேர்ந்து வன்கொடுமை பண்ணு கொண்டாங்களே, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப நீங்க எங்க போனீங்க? அந்த குழந்தை பேசக்கூடிய கண்டென்ட்டை பேசுதா? அந்த குழந்தைக்கு குட் டச் பேட் டச் எல்லாம் தெரியணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த குழந்தையோட மனசுல பேசக்கூடிய ஒரு கருத்துள்ள ஒரு கண்டென்ட்டா அது? என்னங்க பண்றீங்க? குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குங்க. குழந்தைங்க அடுத்தவனை எப்படி புரிஞ்சுக்கிறது, இவன் யாரு என்ன தெரிஞ்சுக்கிறது சொல்லி கொடுக்கலாங்க. ஆனா ஒரு குழந்தை ஒரு பொதுவெளியில இப்படி ஒரு கண்டென்ட்டை பேசுறத எப்படி அனுமதிக்கிறீங்க? அதுவும் ஒரு குழந்தையா, அது குழந்தையா பேசல, உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக விஜய் சார் விஜய் மாமான்னு சொல்லி பேச வைக்கிறீங்க. அது பட்டவர்த்தனமா தெரியுது, பக்கத்துல இருக்கிறவரு சொல்லி கொடுக்குறாருங்க. அதே மாதிரி குழந்தைங்களா இருக்க விடுங்க. அப்படி விஜய் சார் சொல்லி தாத்தா பாட்டி ஓட்டு போட்டது தப்புன்னா இது எந்த தப்புல சேர்ப்பீங்க சார்? உங்களுக்குலாம் யார் சார் பிளான் போட்டு கொடுக்குறா?
ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது சார் உங்கள் பிளான் எல்லாம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு கோபத்தில் இப்போ திமுகவுக்கு பதிலாக தவைக்காக்கு வாக்களிச்சிருக்கோம் சார். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா விஜய் சார் சொன்ன மாதிரி திமுக தூர சக்தியாக மாறிக்கிட்டே வருது. திமுக தூர சக்தி ஆகிட்டு இருக்கு. இதுவே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து எங்கள் மனசில் திமுக ஒரு பார சக்தியாக மாறும். உங்களுக்கு பிளான் போட்டு கொடுக்குறவங்களும் சரியில்லை, நீங்கள் அந்த பிளானையும் சரியாக எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. திமுக கொடி போத்தாமல் அந்த ஃபங்க்ஷன் நடந்தால் அது மக்களோட எழுச்சியா சார்? நாங்கள் காது குத்திட்டோம் சார். குழந்தையா இருக்கும்போதே மொட்டை அடித்து நல்லா அழகாக காது குத்தி பெரிய ஃபங்க்ஷன் வச்சு பிரியாணிலாம் போட்டாங்களாம். ஏன் சார்? பக்கத்தில் இருந்தவரோட மண்டை மேலே இருக்க கொண்டையே மறந்துட்டீங்களே சார். அவர் அப்படியே அந்த குழந்தை அப்பாவித்தனமாக திரும்பி பார்க்குது சார். அவரை அதுக்கு பதிலாக திராவிட சிந்தனையை பேச்சு போட்டியாக நடத்தலாம், திராவிட சிந்தனையை கட்டுரை போட்டியாக நடத்தலாம், திராவிட சிந்தனையை குழந்தைங்க கிட்ட போய் கொண்டு போகிறதுக்கு இதை தவிர வேற என்ன வழி இருக்குது உங்களுக்கு சார்? ஒரு குழந்தை வாயிலேருந்து பேசக்கூடிய கண்டென்ட்டா சார் அதெல்லாம்? ரொம்ப மனசு வலிக்குது சார். உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அடுத்த தலைமுறையே இல்லாமல் ஆக்கிடாதீங்க சார். இதில் வேற ஜென்சி போலி ஜென்சின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்கீங்க. அவர் வேற டை அடிக்காமல் ஆனால் காரில் தான் உட்காந்து பேசுகிறாப்புல. என்றைக்குமே இந்த மாதிரிலாம் வேர்க்க விறுவிறுக்க ஒரு மக்களுக்காக வந்து நின்று பேசக்கூடிய ஒரு சின்ன ஒரு இன்டென்ஷன் கூட அவர் முகத்தில் தெரியல. கண்ணில் கண்டுபிடிச்சி வாங்கினா கண்ணாடி போட்டுக்கிட்டே வேற பேசுகிறாப்புல. ஒரு சின்ன இன்டென்ஷன் இருக்கா? அவர் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக மட்டுமே வந்து காரில் உட்காந்துட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு கார்லேயே உட்காந்து வீடியோ போட்டு அப்படியே போயிட வேண்டியது. அவர் ஓசூரில் இருக்க ஒரு நிர்வாகியோட பையன் தானே. விவசாய ஏதோ ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க, அந்த அமைப்புக்கு அவங்க அப்பா வந்து ஒரு ஏதோ தலைவராக இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்கள் கட்சிக்குள்ளே வாரிசு அரசியல் ஒத்துப்பாங்க சார். ஏன்னா நீங்கள் வாரிசாக தான் மாவட்ட செயலர் பையன், மாவட்ட செயலர், வட்ட செயலர் பையன், வட்ட செயலர், இப்படி நீங்கள் வாரிசாக தான் வச்சுருக்கீங்க. அது உங்கள் கட்சி ஏற்றுப்பாங்க. அரசாங்கத்தில் வாரிசு வர்றது எங்களால் ஏற்றுக்க முடியாது சார். இப்படி போலியாக ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு நீங்கள் கற்பனையாக ஒன்று தட்டி விட்டீங்களே மாரிதாஸ் கைதுக்கு, அது என்னவா வந்து ரிசல்ட் முடிச்சுது சொல்லுங்க? ஒரு செகண்ட்ல பூம் பண்ணி விடுறீங்க ஒவ்வொரு அசாதாரண சூழலையும் மக்கள் மனசுல. ஐயா ஸ்டாலின் ஐயா, தயவு செஞ்சு உங்களுக்கு யார் பிளான் சொல்றாங்களோ அவங்க பிளானெல்லாம் கேட்காதீங்க ஐயா. நீங்க ரொம்ப தூரமா போய்கிட்டே இருக்கீங்க ஐயா. உங்ககிட்ட இருந்த எங்களுக்கு பிரச்சனையே வந்து உங்களோட அராஜகமும் அக்கிரமமும் தான். அதை நிவர்த்தி பண்ணிட்டு அதை போக்கிட்டு அடுத்த தேர்தலில் வந்தீங்கன்னா வாக்களிக்க மக்கள் தயாராக தாங்க ஐயா இருப்பாங்க. ஏன்னா இத்தனை வருஷமா எங்களுக்கு அரணா இருந்தது உங்க கட்சி தானே, அதிமுக திமுக தானே. அது எப்படி மக்கள் மாற்றி வாக்களிப்பாங்க? மக்கள் மாற்றி வாக்களிச்சிருக்காங்கன்னா அவங்க மேலே குற்றம் சொல்றதை நிட்டு நம்ம என்ன தப்பு பண்ணோன்றதை யோசிச்சு அதை நிவர்த்தி பண்ணுங்க ஐயா. சும்மா மக்களை வந்து சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீ ஓட்டு போட்டதால் தான் பார்த்தியா, நீ ஓட்டு போட்டதால் தான் பார்த்தியா, நீ ஓட்டு போட்டதால் தான் பார்த்தியா, மாற்றம்னு கேட்டியா, இது போதுமா? என்ன சார் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணி ஒவ்வொருத்தனையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தைங்க கொண்டு வரீங்க. அந்த அப்பா அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை சார். அது அந்த பிஞ்சு குழந்தை வந்து வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தையா சார்? அது பொதுவெளியில் பேசக்கூடிய வார்த்தையா சார்? அது குழந்தைகள் நல குழந்தைகள் நல ஆர்வலர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. எப்படி சார் பேச விடுவீங்க? பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உருவாக்கி இருக்கிற கூட்டம் அதுதான் தற்கூரி சார். அந்த கூட்டம் தான் தற்கூரி. ஒரு பிஞ்சு குழந்தைய பேச வச்சுட்டு சார். மக்களே, திமுகவோட கொத்தூசோட உச்சபட்ச டார்ச்சரை தினமும் அனுபவிக்கிறேன். என்னோட மெசேஜஸில் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்ச கொத்தடிமைங்க, எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்ச அத்தனை உடன்பிறப்புகளும் தினமும் எனக்கு ஃபோன், தினமும் எனக்கு மெசேஜ். இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபோன் வந்து ஏரோப்ளேன் மோடில் இருக்குது. அப்படி வச்சு தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தினமும் நான் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனாலும் ஒரு செகண்ட் கூட இந்த திமுக விட்டு நான் பின்வாங்கறதா இல்லை. என்னோட எதிர்ப்பு நிலை திமுகவோட கடைசி அந்த 5 வருஷத்துல கிரவுண்டில் நடந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் திரும்ப நடக்கக்கூடாதுன்னா திமுக திருந்தணும். திமுக திருந்தினா மட்டுமே தான் இங்கே அடுத்து திமுகவுக்கு வாய்ப்புன்ற ஒரு சூழலை நம்ம மேலே ஒரு அட்டாக் பண்ணுறாங்களே அவங்களுக்கு நம்ம நிரூபிக்கணும். நம்ம மேலே சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இபி கரண்ட்டு பார்த்தியா, ஓட்டு போட்டியே, என்ன சார் இது? என்ன மாதிரியான சூழலை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க சார்?
ரொம்ப 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 மனம் நொந்து போயிருக்கோம் சார். நாங்கள் ஒரு ஆட்சியை மாற்றி ஒரு ஆட்சியை மேலே உட்கார வச்சு இன்னும் நாங்கள் மன நிம்மதி இல்லாமல் இருக்கோம். சிஎம் சார், இந்த ஈபி பிரச்சனைக்கு சீக்கிரம் நீங்கள் தீர்வு காணலைன்னா மக்கள் மனசில் உங்களை பற்றின கெட்ட எண்ணங்கள், இந்த அரசாங்கத்து மேலே இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் வேரூன ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போவே இதை முழிச்சுக்கிட்டு இது சரி செய்யலைன்னா தீய சக்திகள் தன் வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது செய்யும். ஸோ சிஎம் சார், நீங்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. அரசியல்ல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை.